Hi friends, நான் ரஞ்சன் பேசுகிறேன். இப்போ இந்த கொரோனா வைரஸ்னால நிறைய பேர் வந்து வெளியே போகிறப்ப மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். பப்ளிக்கும் சரி எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு தான் போகிறோம். ஆனால் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணுறது ப்ராப்பரான மாஸ்க் யூஸ் பண்ணுறோமா இல்லை தரமான முறையில் நம்ம யூஸ் பண்ணுறோமான்னு தெரியுது இல்லை. மாஸ்க் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு துணி கட்டிட்டு போகிறீங்க, இல்லை டிஸ்போசபிள் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாஸ்க் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், யார் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், இந்த வீடியோ நீங்கள் ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த கொரோனா வைரஸ்னால மாஸ்க் வந்து வேர் பண்ணால் ப்ரொடெக்ஷன் இருக்குன்றாங்க WHO. ஸோ மாஸ்க் வேர் பண்ணுறப்ப என்ன மாஸ்க் வேர் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 2 மாஸ்க். சர்ஜிக்கல் மாஸ்க் நம்ம மெடிக்கல்ஸில் யூஸ் பண்ணுறது. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா N95 மாஸ்க்னு சொல்லுவாங்க. N95 யூஸ் பண்ணும். ஸோ இந்த 2 மாஸ்க்குமே தான் நம்ம வந்து கொரோனா வைரஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சர்ஜிக்கல் மாஸ்க் இருக்குல்ல, இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் இதாங்க சர்ஜிக்கல் மாஸ்க். இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் எல்லாமே பார்த்துருப்பீங்க அண்ட் வெளியே மெடிக்கல்ஸ் கிடைக்கும். எல்லா ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாமே வேர் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து வெளியே பப்ளிக் வந்து நிறைய பேர் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாஸ்க் வந்து பப்ளிக்ஸ் யாரும் கிடையாதுங்க. இப்போ பப்ளிக் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பீப்பிள்ஸ் வெளியே போகிறவங்க எல்லாருமே இந்த மாஸ்க் வேர் பண்ணுறீங்க, டெஃபினெட்லி கிடையாது. இந்த மாஸ்க் யார் வேர் பண்ணணும்னா யார் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ ஹாஸ்பிட்டல் இல்லை வந்து பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறவங்க, பேராமெடிக்கல்ஸ், மெடிக்கல்ஸ், இவங்க தான் மாஸ்க் யூஸ் பண்ணணும். இந்த மாஸ்க் இருக்குல்லங்க, இந்த மாஸ்க் பேர் வந்து சர்ஜிக்கல் மாஸ்க் இல்லைனா சிங்கிள் யூஸ் ஆர் டிஸ்போசபிள் மாஸ்க். இந்த மாஸ்க் வந்து 1 டைம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாஸ்க் நம்ம எடுக்கிறப்ப ஒன்லி 1 டைம் யூஸ். இந்த மாஸ்க் வந்து சர்ஜரி பண்ணுறப்ப ஒரு டென்டல் ப்ரொசீஜர் பண்ணுறப்ப தான் மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாஸ்கோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைம் அண்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் 30 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாஸ்க் தெரியாமல் நம்ம பாட்டு ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் மட்டும் இல்லை, பல நாள் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிருக்கோம். எஃபெக்டிவாக கண்டிப்பாக எஃபெக்டிவ் கிடையாது. அகைன் நம்ம இந்த மாஸ்க் யூஸ் பண்ண நம்மளுக்கே அந்த கிருமி வந்து நம்மளே கொண்டு வர மாதிரி தான் இருக்குது. இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறப்ப இந்த பார்ட் நம்ம தொடக்கூடாதுங்க. எப்பயுமே இந்த பார்ட் தொடக்கூடாது. இதில் வந்து நிறைய லேயர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் லேயர் இருக்கும்ல, டார்க் லேயர் தான் வந்து எப்பயுமே வந்து வெளியே வரணும். அதாவது வந்து கலர் அதிகமாக இருக்க லேயர். இதில் பார்த்தீங்கன்னா கலர் அதிகமாக இருக்க லேயர் பார்த்தீங்கன்னா இந்த சைட் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது தண்ணி பட்டா இல்லை பிளட் ஸ்டெயின் ஏதாவது பட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்சர்வ் ஆகாது. ஸோ இந்த பக்கம் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இந்த பக்கம் எதுவுமே அப்சர்வ் ஆகாது. இந்த பக்கம் பின்னாடி பக்கம், அதாவது நம்ம வந்து மூக்கு வாயில் போகிறோம்ல, இந்த பக்கம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வன்ட் ஏஜென்ட் இருக்கும். ஸோ நம்ம இரும்புறப்ப இல்லை தும்புறப்ப ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி வச்சுக்குமே தவிர மெத்தப்படி வேறு எதுவும் பண்ணாது. இந்த மாஸ்க் வேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதுதான் பிடிக்கணும். இந்த பார்ட் நம்ம கை தொடவே கூடாது. இந்த பார்ட் நீங்கள் கை வச்சுட்டிங்கனாலே நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ண வேண்டியது தான். இது யூஸ் பண்ணுறப்ப இப்படி பிடிச்சி வேர் பண்ணி இந்த பின்னாடி ரிப்பன் பார்ட்டிகல் இருக்குல்ல, இந்த ரிப்பன் பார்ட்டிகல் மூலமாக பின்னாடி வச்சு டைப் பண்ணிடணும். இப்போ வந்து நிறைய வந்து ஸ்ட்ராப்பில் வரும், எப்படியான வரும், நாட் போட்டு டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கீழே இருக்கிறத பின்னாடி கொண்டு போய் கீழே வந்து நாட் போட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணியாச்சு. இது டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நோஸ் ஸ்ட்ரிப்னு ஒன்று இருக்கும். ஸ்ட்ரிப் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். இந்த ப்ரெஸ் பண்ணி விட்டுருந்தா அழகாக வந்து மாஸ்க் வந்து நம்ம ஷேப் ஃபார்ம் ஆகிடும். இதை பிடிச்சிட்டு கீழே வந்து சின்ன வரைக்கும் நம்ம இழுத்து விட்டுணும் கம்ப்ளீட்டாக. ஸோ ஒரு மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ இட் ஷுட் கவர், உங்கள் நோஸை கவர் பண்ணணும், மவுத்தை கவர் பண்ணணும், கீழே சின்ன வரைக்கும் கவர் பண்ணணும். இதான் மாஸ்க். இந்த மாஸ்க் வேர் பண்ணிட்டு இப்படி தான் மாஸ்க் வேர் பண்ணணும். ஆனால் இந்த மாஸ்க் வேர் பண்ணிட்டு ரொம்ப பேசக்கூடாது. ரொம்ப பேசினா நம்மளோட எச்சிலாம் அதில் பட்டு அது அந்தளவுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக வேலை செய்யாது. ஸோ இந்த மாஸ்க் வந்து இப்படி தான் வேர் பண்ணணும். இது சிங்கிள் யூஸ் டிஸ்போசபிள் மாஸ்க் மட்டும் தான். அண்ட் அந்த மாஸ்க் போட்டதுக்கு அப்புறமும் இப்போ நிறைய பேர் கீழே இறக்குறது, அப்படியே இறக்கிட்டு பேசுறது, சாப்பிட்றது அண்ட் அகைன் மேலே போகிறது இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பக்கம் சின் மவுத்தெல்லாம் இருக்குல்ல, இங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர்கானிசம் திருப்பியும் வந்து நம்ம மேலே தூக்குறப்ப திருப்பியும் அங்கே படும். அண்ட் நம்ம கையை வந்து மாஸ்க் மேலே படுறப்ப நம்ம கையில் வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். அண்ட் நம்ம கையை கொண்டு போய் மாஸ்கில் இன்ஃபெக்ஷன் வைக்கலாம். ஸோ இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுற ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அண்ட் நிறைய பேர் வந்து பப்ளிக் வந்து வெளியே கர்ச்சிஃப்லாம் கட்டிட்டு போகிறீங்க, ஒரு துணி மாதிரி கட்டிட்டு போகிறீங்க. ஸோ லைக் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் மாஸ்க் டிமாண்ட் இருக்கிறப்ப மாஸ்க் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக இது மாதிரி தான் வருது. ஸோ ஒரு கிளாத்தில் வந்து நம்ம மாஸ்க் மேக் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கிளாத் வந்து இப்படி போடுற மாதிரி. இந்த கிளாத் மாஸ்க் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கேட்டால் கண்டிப்பாக உங்கள் ப்ரொடெக்ஷன் கிடையாது, இந்த பப்ளிக் ப்ரொடெக்ஷன். ஸோ இப்போ இந்த மாஸ்க் போடுறப்ப இப்போ நான் வந்து இரும்புறப்ப நான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருப்பேன். ஸோ எல்லாமே வந்து இதில் போடும். ஸோ அடிக்கடி வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கர்ச்சீஃப் வச்சு நம்ம இரும்புறதுக்கும் கர்ச்சீஃப் இல்லாமல் அட்லீஸ்ட் இந்த மாஸ்க் மாதிரி போட்டு நம்ம இரும்புறதுக்கு. இப்போ வந்து கொரோனா வைரஸ்க்கு வந்து என்ன மாஸ்க் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், எது வந்து வைரஸ் வந்து இந்த கொரோனா வைரஸ் நம்மளுக்கு இன்ஹேல் பண்ண பார்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் பேர் தான் N95 மாஸ்க்னு வாங்க. இந்த N95 மாஸ்க் வந்து இந்த N வந்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நாட் ஆயில் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆயில் ஏதாவது பட்டனா கண்டிப்பாக உள்ளர போகும், அப்சர்வ் ஆகும். அந்த N ஸ்டாண்ட் பண்ணுறது. அண்ட் 95 சொல்கிறாங்க. 95 என்னன்னு பார்த்தீங்கன்னா 95% வந்து அது ஃபில்டர் பண்ணுன்றாங்க. இந்த N95 வந்து மாஸ்க்னு சொல்ல மாட்டாங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டர். ஸோ N95 ரெஸ்பிரேட்டராக வாங்க, அந்த வேர்ட்லேயே இருக்குது. ஸோ ரெஸ்பிரேட்டர்னா என்னன்னா நீங்கள் வந்து ப்ரீத் இன் பண்ணுறப்போ ஒரு ஃபில்டர் பண்ணுது, ஒரு பேரியர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஒரு ஹேர் இன்ஹேல் பண்ணுறப்ப ஒரு ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஹேர் இன்ஹேல் பண்ணுறீங்க. N95 மாஸ்க் வந்து 0.3 மைக்ரான்ஸ் ஃபில்டர் பண்ணும். இப்போ பொதுவாக வைரஸ் பார்த்தீங்கன்னா
மைக்ரான் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இந்த N95 மாஸ்க்ல ரொம்ப லீஸ்ட் ஓல்டு இருக்கும். ஸோ 0.3 மைக்ரான் ஓல்ஸ் இருக்கனால கண்டிப்பாக வைரஸ் பாக்டீரியா வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும் உள்ளார வராமல். இந்த மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறப்ப கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணணும். N95 மாஸ்க் என்கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை, அதனால N95 மாஸ்க் வந்து பர்ச்சேஸ் கிடைக்கல, நான் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. இந்த மாஸ்க் வேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த மாஸ்க் வந்து போடுறப்ப ½ அன் ஹவருக்கு மேலே போட முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும். உங்கள் சின் கொண்டு நோஸ் கொண்டு பயங்கரமாக கவராக இருக்கும். ஸோ ஒரு ஏர் பார்ட்டிகள் கூட உள்ளார போகக்கூடாது. ஸோ இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து சைடில் கேப்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மூச்சு விட்டு எடுக்கிறப்ப அவுட் சைட்லேருந்து தான் காற்று உள்ளார போகலாம். ஆனால் அந்த மாஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சீல் போட்ட மாதிரி கம்ப்ளீட்டாக உங்கள் இதில் போய் ஒட்டிக்கும். அதனால் எந்த ஒரு ஏருமே வந்து வேற மூலியமாவோ சைட் மூலியமாக போகாது. ஒன்லி அந்த மாஸ்க் மூலியமாக மட்டும் தான் போகும். அதான் ரெஸ்பிரேட்டர்ன்றாங்க. அந்த மாஸ்க் வேர் பண்ணுறப்ப கரெக்டான சைஸில் சூஸ் பண்ணும். ஏன்னா ப்ராப்பராக இப்போ சில்ட்ரன்ஸ் சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை நிறைய பேர் தாடி வச்சிருப்பாங்களா, ஃபேஷியல் இதெல்லாம் வச்சிருப்பாங்களா, அவங்களுக்கு அந்த மாஸ்க் செட் ஆகாது, ஏன்னா ப்ராப்பராக ஃபிட் ஆகாது. ஸோ ப்ராப்பராக மாஸ்க் வாங்கணும்னா கடையில் போய் உங்களுக்கான இது சின்ன சைஸ் பார்த்து ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். அப்படி ப்ராப்பராக நீங்கள் சூஸ் பண்ணால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அந்த மாஸ்க் போடுறப்ப இன்னும் என்னென்னா மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மொத்தமாக டைட்டாக நீங்கள் நினச்சி பாருங்களேன், இந்த நார்மல் ஒரு கிளாத் மாதிரி நம்ம மாஸ்க் போட்டாலே நம்ம மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, இங்கே வேர்க்குது, ரொம்ப வெயில் வேறு. நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி மாஸ்க் நம்ம போட்டோன்னா எந்த அளவுக்கு வேர்க்கும், எந்த அளவுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆஸ்மா பேஷண்ட் இருக்கவங்களுக்கு இல்லை மூச்சு திணறு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாஸ்க் வந்து தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. நீங்கள் அந்த மாஸ்க் போட்டிங்கன்னா இன்னும் அந்த மூச்சை நம்ம போட்டு அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க அந்த மாஸ்க் யூஸ் பண்ண வேணாம். இப்போ டாக்டர்ஸ் யாரெல்லாம் பேஷண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கொரோனா வைரஸ் பேஷண்ட்டு, அது உங்களுக்கு மட்டும் இந்த மாஸ்க் போட்டுக்கலாம். இந்த மாஸ்க் வந்து WHO, CDC எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த மாஸ்க் மட்டும் தான். இந்த மாஸ்க் வேர் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக CDC சென்ட்ரல் டிசீஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் வாங்க, இவங்க தான் வந்து ஒரு டிசீஸ் அவுட் பிரேக் ஆச்சுன்னா எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் இந்த CDC சொல்லுவாங்க. லைக் WHO மாதிரி இந்த CDC வந்து நேற்று என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, பப்ளிக் யாருமே வந்து மாஸ்க் வேர் பண்ண வேணாம். ஏன்னா பப்ளிக் வந்து நிறைய பேர் மாஸ்க் வந்து வாங்குறதுனால டாக்டர்ஸ் யாருக்கெல்லாம் மாஸ்க் தேவைப்படுதோ, யாராவது பேஷண்ட் ட்ரீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மாஸ்க் கிடைக்காம போயிடுது, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுது. அதனால் பப்ளிக் யாரும் மாஸ்க் வேர் பண்ண வேணாம். இந்த சமயத்தில் வந்து பப்ளிக் வந்து ஒரு நார்மல் கிளாத்தான ஒரு மாஸ்கே நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலான்னு CDCயில் நேற்று ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ பீப்புள் வந்து மாஸ்க் இல்லாத சமயத்தில் ஒரு அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கிறப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு இது மாதிரி ஒரு கிளாத் மெட்டீரியல் மாஸ்க் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். இது வந்து 50% தான் ப்ரொடெக்ஷன். அண்ட் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணது இல்லையோ மற்ற பப்ளிக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கீங்க, அதே ஒரு ப்ரொடெக்ஷன் தானே. மாஸ்க் வந்து யாரும் வாங்க வேணாம், ஏன்னா வந்து மெடிக்கல் ஃபீல்டு இருக்கும் கிடைக்கல. நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு 100 மாஸ்க் இருக்குது, 100 மாஸ்க் வந்து வேண்டாதவங்க வாங்கிட்டு போயிட்டோன்னா வேண்டவங்களுக்கு மாஸ்க் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக சான்ஸ், ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, பேஷண்ட் பார்க்குறாங்க, நிறைய எக்ஸ்போஷர் அதிகம். ஸோ அவங்களுக்கு தான் அதிகமாக சான்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவங்கள ப்ரிவென்ட் பண்ணணும், அவங்களுக்கு அந்த மாஸ்க் கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையானது கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதான் சொல்ல வராங்க CDC. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வெளியே போகிறப்ப இந்த கர்ச்சீஃப் கட்டிட்டு போகிறது அண்ட் தயவுசெய்து இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் இருக்குல்ல, இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து நான் பல நாள் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த பல நாள் தான் மாஸ்க் யூஸ் பண்ணாதீங்க. இது ஒன்லி சிங்கிள் டைம் டிஸ்போசபிள் மாஸ்க். ஒரு வாட்டி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கொண்டு போய் டஸ்ட்பினில் போடணும். அண்ட் நீங்கள் இந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹேண்டை வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்ட் வாஷ் ஒரு ஆல்கஹால் பேசுகிறப்போ நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். இதுதாங்க அந்த மாஸ்க்கு. இந்த N95 மாஸ்க்லாம் பப்ளிக் தேவையில்லை. ரெக்கமெண்டட் டாக்டர்ஸ் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இவங்க மட்டும் அந்த மாஸ்க் வேர் பண்ணிட்டா போகிறோம். அந்த மாஸ்க் ரொம்ப எஃபெக்டிவ். WHO, CDC எல்லாமே அந்த மாஸ்க் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, N95 மாஸ்க். ஸோ அந்த மாஸ்க் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். அண்ட் மெத்த மாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எஃபெக்ட் கிடையாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் பண்ணி இது மாதிரி மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணணும், யாரை யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். தயவுசெய்து மாஸ்க் வந்து தேவையான மக்களுக்கு இந்த மாஸ்க் விட்டு வைங்க. ஏன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சுன்னா தேவைப்படுறவங்களுக்கு கூட மாஸ்க் கிடைக்காம போயிடும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோ பார்க்கலாம். நிறைய கண்டென்ட் உங்கள் ஹெல்த் எஜுகேஷன் அவேர்னஸ் பற்றி இந்த சேனலில் பார்க்கலாம். ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.